கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிகாலை முதல் கடும் பனி பொழிந்து வருகிறது. கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே வர சிரமப்படுகின்றனர். இதனிடையே வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் மெதுவாக ஓட்டிச் செல்கின்றனர். பனிமூட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி குறைந்த வேகத்தில் சென்று வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே வர சிரமப்படுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் மெதுவாக ஓட்டிச் செல்கின்றனர். பனிமூட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி குறைந்த வேகத்தில் சென்று வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் இளையராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் இளையராஜா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நிலவி வரும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டையில் திடீரென தற்போது வரை வெண்ணிற ஆடை போர்த்தியது போல் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் காலை வேளையில் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் அருகாமையில் இருப்பவை கூட தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, உளுந்தூர்பேட்டை, சேலம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் இதர சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்று வருகின்றனர். தொடர்ந்து திடீரென காலை 8 மணி வரை பனிமூட்டம் நிலவியதால் சாலைகளில் பயணித்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டி செல்ல பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக கடும் பனிமூட்டத்தால் சிரமத்திற்குள்ளாகி சில வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் கழித்து விட்டுதான் வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர். தொடர்ந்து சுற்றுவட்டார கிராமங்களிலும் இதே போன்ற நிலைமைதான் நீடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.